வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன், கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் பேசுகிறேன். அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒரு மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையில் ஒரு சில செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நீங்க ஒரு போஸ்டர் இப்ப பார்த்திருப்பீங்க. ஒரு முற்றுகை போராட்டம் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. நாள் 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 10:30 மணி, இடம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். தலைமை யார் என்று சொன்னால் திரு JS கிஷோர்குமார், மாநில பொதுச் செயலாளர், இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒரு திருச்சபைக்கு விரோதமாக ஒரு முற்றுகை போராட்டத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கொடுமுடி காங்கயம் பகுதியில் ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புகழ் என்று சொல்லக்கூடிய கொடுமுடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தின் போதகராக இருந்து வருகிறார். ஒரு இடத்தை போகியத்திற்கு எடுத்து அங்கே ஒரு ஜெப வீடு ஒன்றை ஆஸ்பர் ஷீட் போட்டு நடத்தி வருகிறார். இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் பிரச்சனை செய்து இவர் சட்டவிரோதமாக ஜெபம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு செய்து பிரச்சனை செய்திருக்கிறார்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள். இதே போன்று இன்னொரு நோட்டீஸ் பாருங்களேன். 29/10/2023 அன்று இதே போல காலையில் நாங்கள் முற்றுகை செய்வோம் என்று ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். ஆனால் எதற்குமே இவர்கள் அனுமதி வாங்கவில்லை. இந்த நாட்டில் இந்திய குடிமகனாக இருக்கிறவர்கள் தான் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம், அதை சொல்லலாம், அதை பரப்பலாம் என்று சட்டம் இருந்தும் இந்து முன்னணியை போன்ற ஒரு சில அமைப்புகள் உள்ளே நுழைந்து இவர்கள் சட்ட விரோதமாக சபை நடத்துகிறார் என்று சொல்லி எங்களை மிரட்டி இப்படி அராஜகத்தில் ஈடுபட்டு அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்திற்கும் இவர்கள் அனுமதி வாங்காமல் இவர்கள் சட்ட விரோதமாக இப்படி ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிஷோர்குமார், இந்து முன்னணியுடைய மாநில பொதுச் செயலாளர், இவர் மீது உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அமைதியாக இருக்க தமிழ்நாட்டை மத நல்லிணக்கத்தை கெடுத்து இந்த ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியிடம் சொல்லிவிட்டுதான் அதன் பிறகு இங்கே இந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சட்டவிரோதமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் 300 மீட்டருக்குள்ள எந்த வீடும் கிடையாது. அப்படி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக சத்தம் இல்லாம அமைதியாக ஒரு ஜெபம் நடக்கிறது. இந்த ஜெபத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி இந்து முன்னணி மிரட்டுகிறார்கள். இவர்கள் யார் இந்த அனுமதியை கொடுத்தது? எங்க இடத்திற்குள் அத்துமீறி நுழைகிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி போன்ற பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற இந்த வலதுசாரிகளை கிறிஸ்தவ முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக தமிழக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவர்களை கைது செய்யப்பட வேண்டும். இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும். இந்த நாட்டை இவர்கள் சீர் அழித்து விடுவார்கள். ஒரு மோசமான ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வன்மத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஏன் இவர்களை கைது செய்யாமல் இருக்கிறார்கள்? இந்து முன்னணியின் துணையோடு இந்த வருவாய்த்துறை ஒரு சில அதிகாரிகள் துணை கொண்டு சீல் வைத்து விட்டார்கள். அதை இத்தனை ஆண்டு காலம் போராடி கடவுளுடைய பெரிதான கிருபையினால் சீல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் நடத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து முன்னணி அவர்கள் இதை பொறுக்க முடியாமல் இவ்வளவு பிரச்சனை செய்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக எத்தனையோ ரோடுகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதற்காக நாங்கள் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. அமைதியாக இருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் தெய்வம், எங்கள் பரிசுத்த வேதாகமும் அமைதியும் அன்பையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சட்டவிரோதமாக எங்கள் சொந்த பட்டா நிலத்திற்குள் நுழைந்து எங்களை மிரட்டுகிறார்கள், எங்களை அடிக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன நோக்கம் என்று தெரியவில்லை. இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு நாள முடியாது. இது இந்தியர்கள் நாடு, நாங்களாம் இந்திய குடிமக்கள். எங்களை இப்படி ஜெபம் நடத்தக்கூடாது என்று மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? உடனடியாக அவர்கள் இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் இந்த நோட்டீஸை வெளியிட்டதற்காக இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்களும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கமும் அதே நாளில் அதே இடத்தில் நாங்களும் போராட்டம் செய்வோம். நாங்கள் செய்ய மாட்டோம். இந்து முன்னணி எங்கள் சபைக்கு விரோதமாக போராட்டம் செய்தால் கிறிஸ்தவ முன்னணியும் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த வீடியோ மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக காவல்துறையும் சரி, வருவாய்த்துறையும் சரி, இல்ல தமிழக அரசு யாராலும் சரி,
இப்படி சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் வெளியிட்ட இந்த சமூக வலைதளங்கள் வழியாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த முற்றுகை போராட்ட நோட்டீஸை நீங்கள் உடனடியாக பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்களும் போராட்டம் செய்வோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் செய்வோம். இந்து முன்னணியால் நிறைய போதைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் இந்த அரசு அமைதியாக இருக்குது எனக்கு தெரியவில்லை. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவன் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புகழுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்து முன்னணியால் போதகர் புகழுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவர் குடும்பத்திற்கு ஆபத்து இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு மூலையில் சின்ன ஜெபம் செய்து கொண்டிருப்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? மனிதநேயம் செத்துவிட்டது. சக மனிதனை நேசிக்க முடியாத இவர்களாம் எப்படி மனிதர்களாக இருக்க முடியும்? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் மீண்டும் எச்சரிக்கிறேன், இவர்கள் முற்றுகை போராட்டம் செய்தால் கிறிஸ்தவ முன்னணியும் முற்றுகை போராட்டம் செய்யும். இந்து முன்னணி முற்றுகையிட்டால் கிறிஸ்தவ முன்னணி முற்றுகையிடும். இந்து முன்னணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவ முன்னணியின் கோரிக்கை. நாங்கள் நிச்சயமாக அதே நாளில் நாங்களும் அங்கே போராட்டம் செய்வோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.